ஸோ இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இவங்க 4 பேரும் பேசினதுக்கு அரசாங்க தரப்புல எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்கல. எல்லா பாயிண்ட்ஸும் அவர் குறிச்சு வச்சுக்கிட்டாரு. முக்கியமா இந்த 3 பேருடைய ஆர்கியூமெண்ட் கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தருமே 20 நிமிஷம், 20 நிமிஷம். ராஜராஜ சோழன் மட்டும் 10 நிமிஷம். இது எல்லாத்தையும் குறிச்சு வச்சுக்கிட்டு கடைசியா நாம பேசுறோம். மேடம் மிக அருமையாக, நல்ல போல்டா, சவுண்டா மிக அருமையா பேசுனாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நாம சொன்ன பாயிண்ட் எதுவுமே அங்க சொல்றதுக்கான வாய்ப்பு இல்ல. அதனால மேடமே புரிஞ்சுக்கிட்டு, மேடம் பக்கத்திலே தான் நாங்க நின்னுட்டு இருந்தோம். நாங்க எல்லாருமே மேடம் பக்கத்துலயே நின்னுட்டு இருந்தோம். ஏதாவது பாயிண்ட் அவங்க மறந்துட்டாங்கன்னா எடுத்து சொல்லலாம்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்திலே தான் இருந்தோம். ஆனா மேடம் இந்த ஆர்கியூமெண்ட்லாம் பார்த்து நாங்க என்ன முடிவு பண்ணோமோ அதையும் அவங்க உள்வாங்கிக்கிட்டு அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓ இனிமே நாம அந்த மாதிரி பேசினா நம்ம கேஸ் நிக்காது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு மேடம் என்ன சொல்றாங்க, 50% டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட், 50% நீங்க ப்ரொமோஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ அறிவிச்சு இவங்களுக்கு எக்ஸாம் எழுதி இவங்க சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்து ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் வரைக்கும் வந்து அப்பாயின்மெண்ட் மட்டும்தான் போடணும். இந்த 3192ன்றது 50%ஆ 100%ஆ அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஜட்ஜி சொல்றாரு, இது என்கிட்ட கேட்டால் எப்படி மேடம், கவர்மெண்ட் கிட்ட தான் கேட்கணும் நீங்கள். மைலாட் உங்கள் மூலியமாக நான் கவர்மெண்ட்டை கேட்குறேன். இந்த 3192 50%ஆ 100%ஆ அவங்க கேட்ட முதல் கேள்வி. கவர்மெண்ட்டு தான் கேட்கணும்னு சொல்கிறாரு. கவர்மெண்ட் தரப்புலேருந்து அந்த மேடமோ அவர் அந்த நீலகண்டன் சாரோ ஏஞ்சி எந்த பதிலுமே சொல்லலைங்க, எந்த பதிலுமே சொல்லலை. அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, கவர்மெண்ட் தானங்க சொல்லணும், நான் என்னங்க பண்ணுறது, கவர்மெண்ட் சொன்னால் நான் இன்றைக்கே இந்த கேஸை முடிச்சுட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மேடம் என்ன சொல்கிறாங்க, சார் மைலாட் இந்த 3192 50% தான் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு கொடுத்த ஸ்டேவே தப்பு, எங்களுக்கு ஸ்டேவை வெக்கேட் பண்ணுங்க. ஏன்னா 3192 அப்படின்றது 50% அப்படின்னா இது தனி ப்ராசஸ். 50% நீங்கள் ஒதுக்கி ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னா அதில் தானே அந்த 2% வராங்க. அப்போ நீங்கள் இந்த ஸ்டேவே எங்களுக்கு நீக்குங்க. இல்லை 10 வருஷமாக போஸ்டிங் போடலை, இவங்க எல்லாரும் சொன்னாங்க பாருங்கள், 10 வருஷமாக போஸ்டிங் போடலை, 10 வருஷமாக போஸ்டிங் போடலை, இந்த 3192 தான் நாங்கள் கேட்குறோன்னு இவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, 4 பேர் சேர்ந்து 3 பேர் சேர்ந்து. அப்போ இந்த 3192 இது 100% சொன்னீங்கன்னா, இப்போ நடந்தது 10 வருஷமாக தேர்வு நடக்கல, இப்போ தானே தேர்வு நடந்தது. எங்கள் கேண்டிடேட்ஸ்லாம் 3 எக்ஸாம் எழுதி கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணி படித்து அவங்கவுங்களுக்கு டெய்லி கூலி வேலை செய்கிறாங்க, டெய்லி கூலி வேலை செய்கிறாங்க. சம் பீப்புள் மன உடைச்சல இறந்து போயிட்டாங்க. ப்ரைவேட் ஸ்கூலில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. யூ ஆர் ஏ செலக்டட், நீங்கள்லாம் செலக்ட் ஆகிட்டீங்க, இனிமேல் இந்த ஸ்கூலுக்கு வர வேணாம் அப்படின்னு திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. அவங்களால எந்த வேலைக்கு போக முடியல, ரொம்ப சஃபராக இருக்காங்க, மன உடைச்சல் பயங்கரமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ 3192 நீங்கள் 100% கவர்மெண்ட் சொல்லிச்சுன்னா 3192 2% 64 போஸ்ட்டு, அதுக்கு நீங்கள் ஸ்டே கொடுங்க, 64 போஸ்ட்டை நிறுத்திட்டு மீதி பேருக்கு போஸ்டிங் போடுங்க அப்படின்னு மேடத்தோட வாதம். நீங்கள் 50% தான் 3192ன்னு கவர்மெண்ட் சொல்லிச்சுன்னா மீதி 50% 3192க்கு பதில் அவங்க சொல்லணும், எங்களை ஸ்டே வெக்கேட் பண்ணணும், இந்த ஸ்டே கொடுத்ததே தப்பு. ஒருவேளை 3192 100%, ஏன்னா 10 வருஷமா போஸ்டிங் போடலை அப்படின்னு இவங்க வைக்கிற வாதத்தால் கவர்மெண்ட் ஒருவேளை 3192 100% சொன்னாங்கன்னா, இந்த 3192 2% என்னவோ அதை ஒதுக்கிட்டு மீதி பேருக்கு போஸ்டிங் போடுங்க அப்படின்னு மேடம் கேட்டாங்க. ஜட்ஜி வந்து புரியுது, நீங்கள் சொல்கிற பாயிண்ட் புரியுது, இது யார் நான் சொல்ல முடியாது இல்லையா, கவர்மெண்ட் தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆக்சுவலாக இன்றைக்கி ஏஜியும் வர வேண்டியது, இன்றைக்கி ஏஜியும் வந்திருந்தாருன்னா ஓரளவுக்கு இன்றைக்கே ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஜட்ஜ்மெண்ட்டுக்கான தேதி அறிவிச்சிருப்பார். ஆனால் ஏஜி அவர்களுக்கு திடீர்னு இன்றைக்கி உடல்நலக்குறைவு அப்படின்னு சொன்னாங்க. அதனால் 19ஆம் தேதி அவர் வருவார்னு இவங்களே தான் சொன்னாங்க, யார், அரசு தரப்புலேயே தான் சொன்னாங்க 19ஆம் தேதி வருவாங்க அப்படின்னு. அதனால் அவர் மாண்புமிகு நீதிபதி அவர்கள் என்ன பண்ணாங்க, 19/3க்கு தேதியை ஒத்தி வைக்கிறார். இப்போ இவங்க 4 பேர் பேசுனாங்க, அதில் நளினி சிதம்பரம் பிஜி மட்டும் பேசினாங்க, மீதி 3 பேர் பிடி அசிஸ்டண்ட்டுக்காக பேசுகிறாங்க. நாம் இம்ப்ளீட் ஆகி நாம் பேசியிருக்கிறோம். அரசு தரப்பில் இன்றைக்கி பேசவே இல்லை, ஏன்னா ஏஜி வந்து பேசுவார்னு இவங்க சொல்லிட்டாங்க.
ஸோ அப்போ ஏஜி இன்னைக்கு வரல, உடல்நல குறைவு, 19ஆம் தேதி வருவார். அப்போ 19ஆம் தேதி ஏஜி வந்து பேச சொல்லுங்க. இதுக்கு மேலே இந்த கேஸை நான் வச்சிருக்க விருப்பப்படலை. வெளியில் பல பேர் என்னை திட்டிட்டு இருக்கான், இந்த படுபாவி இந்த போஸ்டிங் எல்லாம் வந்து நிறுத்தி வச்சுக்கிறானே அப்படின்னு என்னை பல பேர் வெளியில் திட்டிட்டு இருக்காங்க. எல்லாமே உங்களால் தான் அப்படின்னு கவர்மெண்ட்டை கை காட்டுறாரு. உங்களால் தான் எனக்கும் கெட்ட பேர், இவங்களுக்கும் கெட்ட பேர், எல்லாருக்கும் கெட்ட பேர் அப்படின்ற வார்த்தையை அவர் மென்ஷன் பண்ணுறாரு. பண்ணிட்டு 19ஆம் தேதி ஏஜி வந்து எப்படி நம்ம 5 பேர் 4 பேர் ஆர்கியூமெண்ட் பண்ணமோ அதே மாதிரி ஏஜி அவர்கள் அரசாங்கத்தின் சார்பாக அவர் பேசுவார், ஒரு வாதங்கள் வைப்பார். அதில் என்ன முக்கியமான பாயிண்ட் அப்படின்றத நீதிபதிகள் குறித்து வைத்துக் கொள்வார். குறித்து வச்சுக்கிட்டு மொத்தம் இந்த 5+1 அரசு வக்கீல் மொத்தம் 6 பேருடைய பாயிண்ட்ஸையும் அவர் குறிச்சிக்கிட்டு 19ஆம் தேதி தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட் சொல்கிறதுக்கான தேதியை அறிவிச்சிருவார். 19ஆம் தேதி நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது. 3 நாளில் நான் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவேன்னு சொல்கிறார். 3 நாளில். அப்போ 19ல் ஒரு தேதி அறிவிச்சிட்டார்னா ஏஜி வந்து பேசிட்டு 22 அல்லது 23 இந்த 2 தேதியில் ஜட்ஜ்மெண்ட் சொல்கிறேன்னு சொல்லிட்டார். அப்போ நம்ம இம்ப்ளீடுக்காக நாம் பேசும்போது அவர் ஒரு வார்த்தை சொன்னார், புரியுது நீங்கள் வந்து இந்த மாதிரி செலெக்ஷன் லிஸ்ட் வரைக்கும் வந்தாச்சு, படிச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு செலெக்ஷன் லிஸ்ட் வரைக்கும் வந்தாச்சு, நான் உங்களுக்கு அஷூரியன்ஸ் தரேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார் நீதிபதி அவர்கள். நான் வந்து உங்களுக்கு அஷூரியன்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். தீர்ப்பின் போது உங்களுக்கு நான் அஷூரியன்ஸ் தரேன். ஏஜி என்ன பேசுகிறாரு அப்படின்றது முக்கியம். அரசு என்ன சொல்லுது, நீங்கள் சொல்கிறதுலாம் நியாயம், நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் ஜட்ஜி, நீங்கள் சொல்கிறதுலாம் நியாயம். ஆனால் அரசு என்ன சொல்லுது, அரசு தானே உங்களுக்கு போஸ்டிங் போடணும், அரசு என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ ஏஜி வந்து 19ஆம் தேதி என்ன பேசுகிறாருன்றதை குறிச்சிக்கிட்டு அவர் வந்து 22 அல்லது 23 இந்த 2 தேதியில் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவார். ஸோ ஜட்ஜ்மெண்ட் வாசிப்பார், அவ்வளோதான். அப்போ ஜட்ஜ்மெண்ட் வாசிக்கும் போது நம்ம யாரும் குறுக்கிட்டு பேச முடியாது. அவர் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரோ அதுதான். ஸோ இதுதான் இன்றைக்கி கோர்ட்டில் நடந்த ஆர்கியூமெண்ட் சம்பந்தமான விஷயங்கள்.